இந்த நாளில் கர்த்தருடைய செய்திக்கு நேராக கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். என்னோடு கூட திருப்புங்கள் யாக்கோபு 1 அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 15 வரை. இது கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சி தான். கடந்த வாரத்திலே இந்த வசனத்தின் அடிப்படையிலே, இந்த வசனங்களின் அடிப்படையிலே நாம் சில காரியங்களை பார்த்தோம். அதாவது தமிழ் வேதத்தில் சோதனை என்று எழுதப்பட்டிருக்கிற எல்லா இடத்திலுமே ஆங்கில வேதம் அதை 2 அல்லது 3 பதங்களாக பிரித்து கொடுக்கிறது. ஒன்று ட்ரையல்ஸ், இன்னொன்று டெஸ்ட், மூன்றாவது டெம்டேஷன். ஆக இந்த 3 காரியங்களையும் தமிழ் வேதம் எல்லா இடங்களிலும் சோதனை என்றே கொடுத்திருக்கிறது. ஆகவே நீங்கள் தமிழ் வேதத்தில் சோதனை என்று படிக்கும் போதெல்லாமே இந்த 3 காரியங்களில் எது இது என்று கற்றுக்கொள்வது நல்லது. அப்படி கற்றுக்கொள்வதன் வழியாக நாம் அவைகளிலிருந்து கடந்து வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதத்தின் அடிப்படையிலே நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே இந்த காரியத்திலே நாம் ட்ரையல்ஸ் என்பது என்னவென்றால், ட்ரையல்ஸ் என்பது நாம் அட்டெண்ட் பண்ணுகிற ஒரு பரீட்சையில் இருக்கிறதான கேள்விகளை போன்றது. இட்ஸ் லைக் எ கொஸ்டின்ஸ் இந்த எக்ஸாம். கொஸ்டின் எதுக்கு கொடுக்குறாங்க ட்ரையல் எக்ஸாம்ல? உன்னுடைய கல்வி தகுதியை, நீ கற்று தேர்ந்தெடுக்கிற விதத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கு, பரிசோதிக்க. ஆகவே ட்ரையல்ஸ் ஆர் லைக் எ கொஸ்டின்ஸ் அண்ட் டெஸ்ட் எக்ஸாம்ஸ் த லெவல் ஆஃப் யுவர் அகாடமிக் நாலேஜை டெஸ்ட் பண்றது என்று பார்த்தோம். நமது வாழ்க்கையில நாம் சந்திக்கிற ஃபைனான்சியல் டிஃபிகல்டிஸ் அல்லது சிக்னஸ் அல்லது மனிதர்கள் மூலமாய் வருகிற எதிர்ப்பு, தோல்விகள், ஏமாற்றங்கள், இவைகள் எல்லாமே ட்ரையல்ஸ் தான். ட்ரையல்ஸ், கொஸ்டின்ஸ் இன் யுவர் லைஃப். அதாவது உன்னுடைய ஸ்திரத்தன்மையை அல்லது உன்னுடைய கல்வி திறனை, என்ன கல்வி திறனை? ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ கற்று தேர்ந்த விதங்களை பரிசோதிக்க கொடுக்கப்படுகிறதான அல்லது அனுமதிக்கப்படுகிறதான, ஒன்று கொடுக்கப்படுகிறது அல்லது அனுமதிக்கப்படுகிறது அவ்விதமான கேள்விகள், இந்த சூழல்கள் எல்லாமே என்று நாம் பார்த்தோம். திருப்புங்கள் 1 பேதுரு 1 அதிகாரத்தினுடைய 6 மற்றும் 7 ஆகிய வசனங்கள். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இதுல பாருங்க, 2 வசனங்கள் இருக்குது. 2 வசனத்திலேயும் சோதனை, பலவிதமான சோதனைகளில் நீங்கள் இப்பொழுது துக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். அவ்விதமான சோதனைகளில் நீங்கள் அகப்பட்டு துன்பப்பட வேண்டியது உங்களுக்கு அவசியம் என்று சொல்லுகிறார் 6ஆம் வசனத்துல. 7ஆம் வசனத்துல எப்படி பொன் சோதிக்கப்படுகிறதோ அதே போல உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். இதை ஆங்கில வசனத்துல படிச்சு பாருங்க. 6ஆம் வசனத்துல இருக்கிறது என்னதுன்னாக்கா, it was talking about various trials, விதவிதமான trials, which means விதவிதமான கொஸ்டின்கள். நாம் ஏற்கனவே பார்த்தது போல இவைகள் உங்களுக்கு ஏற்படும் கொஞ்ச காலம். ஏன் ஏற்படும் என்றால் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை நீங்க பார்த்தா தெரியும். நீங்கள் மீட்கப்பட்டீர்கள், மீட்கப்பட்டு கடைசி நாட்களிலே கடவுள் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த சுதந்திரம், இன்ஹெரிட்டன்ஸை நீங்க பெற காத்திருக்கீங்க. ஆக மீட்கப்பட்டு சுதந்திரத்தை பெற காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு சில துன்பங்கள் அவசியம். ஏன் அவசியம் என்றால் இதன் வழியாக நீங்கள் உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். ஆகவே இந்த பீரியட், the moment you saved by God and to the moment when you are going to enter in the God's kingdom to receive your inheritance, இதற்கு நடுவுல உங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது எல்லாமே ட்ரையல்ஸ். ஏன் இந்த ட்ரையல்ஸ் அனுமதிக்கப்படுகிறதுனா, இட் இஸ் நெசசரி. ஆல் த வேரியஸ் ட்ரையல்ஸ் were necessary என்று சொல்லுகிறார் 6ஆம் வசனத்துல. If you go to verse 7, it says, அதே சோதனை என்கிற தமிழ் வார்த்தையை இந்த வசனம் சொல்லுகிறது டெஸ்ட். டு டெஸ்ட்.
டெஸ்ட் என்பது பரிசோதிக்க. உண்மையானது தானா? தங்கம் ஏன் இதுக்குள்ள போது, நெருப்புக்குள்ள வெட்டி எடுக்கப்பட்ட உடனே முதலாவது கழுவப்படுகிறது. கழுவப்பட்ட பின்பு நெருப்புல போடுறாங்க. விச் மீன்ஸ் சூடு ஏத்துறாங்க, அதை உருக்குறாங்க. ஏன் உருக்குறாங்க என்றால் அதில் இருக்கிறதான வேற 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 உலோகங்கள், அலோகங்கள், இவைகள் எல்லாம் பிரிந்து போய்விட்டு சுத்தமான ஒரு தங்கமாய் கொண்டு வருவதற்காக. அப்போ நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது எப்படி? உங்களுக்குள் உருவான விசுவாசத்தின் அடிப்படையில். அந்த விசுவாசத்தினாலே நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், பிறந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் அந்த சுதந்திரத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, இல்லையா? ஆக உங்கள் விசுவாசம் அவ்வப்போது பரிசோதிக்கப்படும். சுத்தமானது தானா, உண்மையானது தானா, ஸ்திரத்தன்மை உள்ளது தானா என்று இப்படி பரிசோதிக்கப்படும். ஆகவே it will be a test. நாம் ஏற்கனவே யாக்கோபு 1 அதிகாரத்தினுடைய 2-3 வசனங்கள்ல பார்த்தோம். சோதனைகள், அதாவது டெஸ்டுங்கெல்லாம் என்ன பண்ணுது? உங்களுக்கு பொறுமையை உண்டாக்குகிறது. அந்த எல்லா சோதனைகளும், அந்த டெஸ்டுகளும், அந்த ட்ரையல்ஸ் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு உங்கள் விசுவாசம் உண்மையானது தானா, உங்கள் விசுவாசம் நிலையானது தானா என்பதை காட்டி கொடுக்கிறது. ஆகவே ட்ரையல்ஸ் அண்ட் டெஸ்ட் என்பதை நீங்கள் சரியாய் பிரித்து பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு நம்ம எல்லாருமே இங்க 4 வீலர் இங்க ஓட்டுற எல்லாருமே டிரைவிங் டெஸ்ட் போயிருப்போம். டிரைவிங் டெஸ்ட், இந்த டிரைவிங் டெஸ்ட்ல நம்ம போயிட்டு டெஸ்ட்டுக்கு அப்பியர் ஆன உடனே யார் வந்து உட்காருவாங்க கார்ல? டிரைவிங் எக்ஸாமினர் அல்லது டிரைவிங் டெஸ்டர் வந்து உட்காருவாங்க. இந்த டெஸ்டர் வந்து உட்கார்ந்த உடனே என்ன பண்றாங்க? ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. உங்களை காரை ஸ்டார்ட் பண்ண சொல்லி வலது பக்கம் திரும்பு, இடது பக்கம் திரும்பு, அந்த ரவுண்ட் போட்ல 2வது இதுல திரும்பி போ, அல்லது நிக்க வை, வண்டியை வந்து ரிவர்ஸ் எடு, அல்லது எல்லா விதமான பரிசோதனைகளையும் பண்றாங்க. ஒரு 40 நிமிஷம் 35 நிமிஷம், இல்லையா? அவருடைய எண்ணம் உன்னை எப்படியாவது ஃபெயில் ஆக்கணும்ன்றதா? கிடையாது. அவருடைய எண்ணம் உன்னை எப்படியாவது பாஸ் ஆக்கி விட வேண்டும் என்பதா? அதுவும் கிடையாது. அவருடைய எண்ணம் என்னவென்றால், நீ சரியான முறையில் கற்று தேர்ந்தெடுக்கிறாயா? நீ இந்த எல்லா சாலைகளையும் பயன்படுத்துகிற போது பாதுகாப்பாய் வண்டி ஓட்ட கற்றுக்கொண்டிருக்கிறாயா? நீ வண்டியை ஓட்டுகிற போது உன்னால் இந்த சாலைகளை பயன்படுத்துகிற மற்றவர்களுக்கு ஆபத்தில்லாத அளவுக்கு நீ வண்டி ஓட்ட கற்றிருக்கிறாயா என்கிற உன்னுடைய திறனை சோதிக்க, உன்னுடைய கற்று தேர்ந்தெடுக்கிற திறனை பரிசோதிக்கவே அந்த டெஸ்டர் வராங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? தி சேம் வே உங்களுடைய விசுவாசம் சரியானது தானா, கடவுள் மீது தான் இருக்கிறதா என்பதை பரிசோதிக்கவே இந்த ட்ரையல்ஸ் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறது. ஸோ திஸ் இஸ் அந்த டெஸ்ட், டிரைவிங் டெஸ்ட் இருக்குல்ல, அது எதற்காக உனக்கு கொடுக்கப்படுகிறது? டெஸ்ட் எதுக்கு உனக்கு கொடுக்கப்படுகிறதுனா, இட் இஸ் சம்திங் யூ ஹாவ் டு பி சக்சீட். நீங்கள் வெற்றி பெற வேண்டும், அதில் கடந்து வர வேண்டும், ஓவர் கம் ஆகணும் என்பதற்காகவே. The same way trials are given in your life, are sent in your life to you have to be succeed as an overcomer. அதில் வெற்றி பெற்று வர வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகிறவர்கள் தான் ட்ரையல்ஸ், டெஸ்ட். இப்போ நம்ம டெம்டேஷனுக்கு வரலாம். இந்த டெம்டேஷனுக்கு வருவதற்கு முன்னாடி வேதம் அங்கங்கே, தமிழ் வேதம் பயன்படுத்தியிருக்கிற 2-3 உதாரணங்களை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். அதில் ஒன்றுதான் ஆதியாகமம் 22 அதிகாரத்தினுடைய 1 வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று வருகிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆங்கில வேதம் என்ன சொல்லுது? God tested Abraham. God tested Abraham. எப்படி எக்ஸாமினர் உங்களை வந்து டெஸ்ட் பண்றாங்களோ அது போல கடவுள் ஆபிரகாமுடைய விசுவாசம் உண்மையானது தானா, அசையாததா, அவனுடைய கீழ்ப்படிதல் கடவுள் மீது இருக்கிறதா, கடவுள் மீது அவனுடைய அன்பு நிலையா இருக்கிறதா என்பதை எல்லாவற்றையும் பரிசோதிப்பதற்காக அனுமதிக்கிறார், ஒரு சோதனையை. ஆனால் தமிழ் வேதம் அதை சோதனை என்று சொல்லுகிறது. நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அதுக்காக இதை நான் காட்டுறேன். இன்னொரு பகுதியும் உங்களுக்கு நான் காட்டுகிறேன். 2 நாளாகமம் 32 அதிகாரம் 31 வசனம், அதனுடைய கடைசி பகுதியை வாசிக்கிறேன். அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி
அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டான். இங்கே அரசன் எசேக்கியாவை பற்றி போட்டிருக்குது. அவனுடைய இருதயத்திலே, அதாவது அவன் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் ஒன்னொன்னா கடந்து போய் கொண்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நிலை வருகிற போது கடவுள் அவன் இருதயத்தில் என்ன இருக்கிறது, அதாவது தன் மீது அளவற்ற நம்பிக்கை, விசுவாசம், தனக்கு கீழ்ப்படுகிற கடவுளுக்கு எண்ணம் இருக்கிறதா, அல்லது நான் இப்பொழுது நல்ல ஒரு பெரிய அரசனாய் உருவெடுத்து விட்டேன், இனிமேல் என்னாலே எல்லா காரியங்களும் செய்து கொள்ள முடியும் கடவுள் இல்லாமலேயே என்கிற ஒரு பெருமை இருக்கிறதா என்பதை கண்டுபிடிப்பதற்காக கடவுள் அவனை சோதிப்பதற்காக அவனை கைவிட்டார், அதாவது அவனை விட்டு விலகினார் என்று சொல்லுகிறது தமிழ் வேதம். If you go again in the English Bible, it says to test him how he will behave in that such situations. இவ்விதமான தருணங்களில் அவன் எப்படி முடிவெடுக்கிறான் அல்லது என்ன செய்கிறான் என்பதை டெஸ்ட் பண்ணுவதற்காக, பரிசோதிக்க கடவுள் அவனை விட்டு விலகினார் என்று இருக்கிறது. திருப்புங்கள் என்னோடு கூட உபாகமம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம். உபாகமம் 8:2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. இப்படியாக கடவுள் இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தில் சோதித்தார் என்று மோசே எழுதுகிறார். If you go to English Bible, it says to test what is in your heart. உன் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று டெஸ்ட் பண்ண. ஆக இதையெல்லாம் நான் எதற்காக காட்டுகிறேன்? இந்த 3 வெவ்வேறு ட்ரையல்ஸ், டெஸ்ட் அண்ட் டெம்ப்டேஷன் என்பதை பிரிப்பதற்காக உங்களுக்கு காட்டுகிறேன். இன்னும் ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு காட்டுறேன். இது மனிதனே கடவுளிடத்தில் கேட்பது, ஆண்டவரே என்னை சோதித்து பாரு என்று. சங்கீதம் 139:23. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சங்கீதக்காரன் கடவுள்கிட்ட சொல்றான், என்னை சோதித்து பாரு என்று சொல்றான். இந்த வசனத்தை நீங்கள் ஆங்கிலத்தில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, சர்ச் மீ, தேடி பாருங்க, எனக்குள் தேடி பாருங்க, நான் ஏதாவது உமக்கு வேதனை கொண்டு வருகிற வழிகளை வைத்திருக்கிறேனா எனக்குள் என்று. சர்ச் மீ. அந்த சர்ச் என்ற விதத்துக்கு தான் இங்க சோதனை, சோதித்து பாரும் என்று தமிழ் வேதம் சொல்லுது. ஆக we need to clearly see. ஏன் இது இவ்வளவு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் சொல்லுது, கடவுள் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல என்று சொல்லுது. கடவுள் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல என்று சொல்லுகிறது. ஆக வேதத்தை படிக்கிற மக்கள் கடவுள் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல என்கிற வார்த்தைக்கு படித்துவிட்டு, கடவுள் ஆபிரகாமை சோதித்தார் என்று தமிழ் வேதத்திலையும், கடவுள் எசேக்கியாவை சோதித்தார் என்று நாளாகமத்திலையும், கடவுள் இஸ்ரவேல் மக்களை சோதித்தார் என்று அங்கும், தாவீது அதாவது சங்கீதக்காரன் என்னை சோதித்து பாரும் என்று சொன்னான் என்ற எல்லாவற்றையும் இணைத்து பார்க்கும்போது அவர்கள் இது கான்ட்ரரியா இருக்குதே, கடவுள் ஒருவனையும் சோதிப்பதில்லைன்னு சொல்லுது, கடவுள் சோதித்தார் என்றும் சொல்லுகிறதே என்று கேட்கக்கூடும் கேள்விகள் எழும்புவது இயல்பு. யாக்கோபு 1:13 என்ன சொல்லுது? கடவுள் ஒருவனையும் சோதிப்பது இல்லையா? ஆனா அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை இருக்குன்னா, பொல்லாங்கினால் சோதிப்பது இல்லை. பொல்லாங்கினால். God never tempted. இங்கதான் tempted என்ற வேற வருது. God never tempted anybody with evil. But God tested everyone whenever it is necessary. Whenever it is necessary to promote you in a higher lesson, to promote you in the higher grade, God will test you. When you study 3ஆம் கிளாஸ் படிச்சு முடிச்சிட்ட உடனே 4ஆம் கிளாஸுக்கு அனுப்பலாமா வேணாவா என்று தீர்மானிக்க அந்த வருடத்தினுடைய கடைசியில ஆசிரியர்கள் என்ன பண்றாங்கன்னா, 3ஆம் வகுப்புல இருக்கிற எல்லா சிலபஸ்லயும் சில கேள்விகளை கேட்கிறாங்க அந்த மாணவர்களுக்கு. ஓகே, நல்லா படிச்சிருக்கிறான், மார்க் 100க்கு 96 என்று போட்டு 4ஆம் கிளாஸ்க்கு அனுப்பிடுறாங்க. The same way God will test you by allowing some trials everywhere. A temptation to do evil or to do sin, God never. கடவுள் ஒருபோதும் இல்லை என்கிற காரியத்தை நாம் உள்ளபடியே புரிந்து கொள்ளதான் நாம் இவ்வளவு காரியத்தை பார்க்கிறோம். கடந்த வாரத்திலேயே நாம் பார்த்தோம் எப்படி பாவம் உருவாகிறது என்று. உதாரணத்திற்கு நான் ஒரு பெண்ணை சொன்னேன். ஒரு பெண் ஒரு ஆணோடு தன் சரீரத்தை அந்த ஆணுக்கு ஒப்பு கொடுத்தால் மட்டுமே
உறவு கொள்ளும்படியாய் கற்பம் தரிக்கும் என்று சொன்னேன். அந்த பெண் ஆணோடு பழகுகிறாள், ஆனால் தன் சரீரத்தை அவனுக்கு கொடுக்கவில்லை என்கிற போது அங்கே கன்செப்ஷன் நடக்காது என்பதை நாம் கடந்த வாரத்தில் நம்ம தெளிவாக பார்த்தோம் இல்லையா? இப்பொழுது இந்த வாரத்துல அந்த 14ஆம் வசனம் பாருங்க. கடவுள் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறது இல்லை, ஆனால் சோதனைகள் உங்கள் வாழ்க்கையில் வருது. எப்படி வருகிறதா? அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஒவ்வொரு மனிதனும் அவனவனுக்குள் இருக்கிறதான சுய இச்சைகள், ஆசைகள், இவைகளில் அவர்கள் முதலாவது சிக்கிக் கொள்ளுகிறார்கள். சிக்கிக்கொண்டு அந்த சிக்கிக் கொண்டவுடன் அது என்ன பண்ணுதுன்னா அவர்களை இழுக்கிறது. இழுத்து தென் சோதிக்கப்படுகிறான் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. அப்படி சோதிக்கப்படுகிற அவன் சிக்கிக் கொண்டதினாலே கற்பம் தரிக்கிறான். கற்பம் தரித்தவுடன் அது பாவம் என்கிற குழந்தையாய் பிறக்கிறது என்று வேதம் அழகாய் அதை சொல்லுகிறது. ஆதியாகமம் 6:5 வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் காணுகிறார். இங்கே அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம், ஆங்கிலம் சொல்லுது எவ்ரி இன்டென்ட் ஆஃப் த தாட்ஸ், அவனுடைய எண்ணங்களில் இருக்கிறதான ஒவ்வொரு இன்டென்ட்ஸ், எவ்ரி இன்டென்ட் ஆஃப் த தாட்ஸ் வேர் ஆல்வேஸ் ஈவில். அப்போ மனிதனுக்குள் மனிதன் பாவம் செய்யறான். இங்க என்ன பாவம் செய்யறான்? பல்வேறு விதமான பாவம் செய்யறான் அந்த புத்தகத்தை, அந்த ஆதியாகம படி. ஆனா அந்த பாவங்கள் எல்லாம் செயல்கள் ஒரு டீட்ஸா வெளியே வருது. ஆனா அது டீட்ஸா வெளியே வருவதற்கான காரணம் என்ன கடவுள் இங்க கண்டுபிடிக்கிறார்னா அவனுடைய இருதயத்தினுடைய நினைவுகள், அந்த நினைவுகளுடைய தோற்றங்கள், காட்சிகள், இது எல்லாமே தீமை. அவன் இருதயத்துக்குள்ள தீமை. இங்க யாக்கோபு என்ன சொல்றாரு? அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே தனக்குள் இருக்கிறதான ஈவில் டிசையர்ஸ். பிரியமானவர்களே, நம்ம அத்தனை பேருக்குள்ளேயும் ஈவில் டிசையர்ஸ் இருக்குது. ஆதாம் மூலமாக இந்த உலகத்திற்கு வந்த அத்தனை பேருக்குள்ளேயும் ஈவில் டிசையர்ஸ் இருக்குது. யூ ஆர் born again, இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு உங்களுக்குள் ஈவில் டிசைர்ஸ் இருக்குதா என்றால் இருக்குது, இன்னமும் முழுமையா இருக்குது. அததான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கேதான் அநேக நம்ம தப்பு பண்ணிடுறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு கூட உங்களுக்குள் ஈவில் டிசைர்ஸ் இருக்குது. இதை நீங்கள் சரியாய் பார்த்து புரிந்து கொண்டு வேதம் என்ன வழிகளை சொல்லுகிறது என்று பார்க்கும் போது தான் we can able to fight that war properly. Stand with me. 1 Peter chapter 2 verses 11. உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி abstain from fleshly lusts which wage war against the soul. உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாக போர் செய்கிறதான இச்சைகளை விட்டு விலகுங்கள். fleshly desires அல்லது fleshly lusts நமக்குள்ள இருக்குதுன்னு சொன்னல, இந்த ஈவில் டிசைர்ஸ் இருக்குதுன்னு சொன்னல, இந்த ஈவில் டிசைர்ஸ் எல்லாம் உள்ள ஒரு வார் நடத்தி கொண்டிருக்கிறான். நமக்குள் ஒரு யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறது. அது நமக்குள்ளதான் இருக்குது, ஆனா ஒரு யுத்தம் நடத்தி கொண்டிருக்குது. யாரோடுனா நம்மோடு தான். நம்மோடுனாக்கா எங்கே என்று நீங்கள் கேட்கும் போது உங்கள் சிந்தையில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. நான் ரொம்ப அழகா அதை என் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறேன். சிந்தைக்குள் ஒரு போர் நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அதை அனுபவிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. சிந்தையில் ஒரு யுத்தம், சிந்தனையில் ஒரு போர்க்களம், சிந்தையில் ஒரு போர்க்களம். உங்களுக்குள் ஒரு எந்த ஒரு நிலைக்குள் நீங்கள் வருகிற போதும் there is a war in you whether you can choose or not என்று ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே பேதுரு எழுதுறாரு, உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிறதான இச்சைகள் அவைகளிலிருந்து நீங்கள் விலக வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ யாருக்கு எழுதுறாரு இவர்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிற
முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு எழுதுறாரு. அப்ப முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபையில் இருக்கிற மக்கள் ஆத்மாக்கு விரோதமாக போர் செய்கிற இச்சைகளோடு இருக்கிறாங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இருக்கிறாங்க. அவைகளிலிருந்து விலக வேண்டும் என்று சொல்றாரு. இன்னொரு வசனத்தையும் காட்டுறேன் பாருங்க. அப்படியே அதை பார்த்துட்டு நாம வில் கம் டு தட். யாக்கோபு 4:1 அதனுடைய கடைசி பகுதி. உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகள் இருக்கிறது அல்லவா, அல்லது உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா என்று கேட்கிறார். ஒரு மனிதனுடைய செயல்கள் சண்டையாய், யுத்தமாய், பொறாமையாய், கோபமாய், பகையாய் வெளியே வருகிறதே, அதற்கு காரணம் என்ன என்றால் உங்கள் ஆத்துமாக்களில் அல்லது உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சை. war wage against you அது இருக்குது. கடவுள் அங்க ஆதியாகமத்தில் அதான் சொன்னாரு, அவனுடைய ஆத்மா எல்லாமே பொல்லாதது என்று கண்டார். இங்க பேதுரு சொல்றாரு, உங்கள் அவயவங்களில் இருக்கிறதான fleshly lust against your soul. யாக்கோபு எழுதுறாரு, உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகள் என்று சொல்லி. இங்கே நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். மனிதன் மூன்று காரியங்களால் ஆனவன். ஆவி, ஆத்துமா, சரீரம், இல்லையா? உங்கள் ஆவியில் தான் கடவுள் தொடர்பு கொள்கிறார். எப்பொழுதுமே கடவுள் எப்பொழுதுமே உங்கள் சரீரத்தை தொடுவதில்லை. He is not touching you. He will always touch you in your spirit. உங்களுடைய ஆவியில் தான் அவர் தொடர்பு கொள்றாரு. நாமும் கடவுளை ஆவியில் தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று கடவுள் சொல்லுகிறார். ஆகவே the spirit is always connect with the spirit. நம்மளுடைய ஆவியில் என்ன இருக்கிறது என்றால் மனசாட்சி, கான்ஷியஸ் அங்கதான் இருக்குது. கான்ஷியஸ்னஸ் ஆவியில் தான் இருக்குது. அதற்கு அடுத்து என்ன இருக்குது? சோல் என்று சொன்னேன், ஆத்துமா, இல்லையா? மனிதன் ஆவி, ஆத்துமா, சரீரத்தினால் ஆனவன். இந்த ஆத்துமாவில் என்ன இருக்கிறதுனா, ஆத்துமாவில் 3 முக்கியமான காரியங்கள் இருக்குது. இதை நீங்க புரிந்து கொள்ளும் போது you will be very amazed. இந்த ஆத்துமாவில் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனா நம்மளுடைய மைண்ட் என்பது தமிழ்ல சிந்தை, நம்மளுடைய சிந்தை. இரண்டாவது அங்க என்ன இருக்குனாக்கா நம்மளுடைய எமோஷன்ஸ், ஆல் அவர் ஃபீலிங்ஸ், அதுவும் ஆத்மாவில் தான் இருக்குது. மூன்றாவது என்ன இருக்குன்னா அவர் வில், நாம் சுயமாய் முடிவெடுக்கும் நம்மளுடைய வில், சுய விருப்பம். ஆக நம்மளுடைய மைண்ட் அண்ட் அவர் எமோஷன்ஸ் ஆர் அவர் ஃபீலிங்ஸ் அண்ட் அவர் வில், இந்த 3ம் ஆத்மாவில் இருக்குது. ஆக கடவுள் அதனாலதான் அடிக்கடி ஆத்மாவை குறித்து சொல்வார். இயேசு, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி விட்டால், ஆத்மாவை நஷ்டப்படுத்துறது எப்படி முடியும்னாக்கா உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிறதான fleshly lusts are there which is war against you, wage against you என்று பைபிள் சொல்லுது. ஆக இந்த ஆத்மாவுல தான் என்ன இருக்குது? சிந்தை இருக்கிறது, உங்கள் மைண்ட். இந்த ஆத்மாவுக்குள்ளதான் உங்களுடைய எமோஷன்ஸ் இருக்குது and your will இருக்குது. தென் உங்களுடைய சரீரம் மூன்றாவது. ஆனால் ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் இடையில் இன்னொரு காரியம் இருக்கிறது. அது என்னன்னாக்கா, இப்போ நீங்க டேபர்நாக்கிள், நம்ம வனாந்தரத்தில் இருக்குல்ல டேபர்நாக்கிள், அல்லது எருசலேம் தேவாலயத்தை நம்ம பார்க்கல, ஆனா டேபர்நாக்கிளை பத்தி நம்ம படிக்கிறோம். அந்த டேபர்நாக்கிள் என்ன போட்டிருக்குதுன்னா, வெளிப்புறம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இல்லையா? இந்த வெளிப்புறம் தான் நம்மளுடைய சரீரத்திற்கு ஈக்குவலானது, பாடி, வெளிப்புறம். பரிசுத்த ஸ்தலம் அது ஆத்மா. மகா பரிசுத்த ஸ்தலம் அதுதான் ஸ்பிரிட். God dwells only in the most holy place, is it not? பட் மோஸ்ட் ஹோலி பிளேஸ்க்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவுல ஒரு திரை இருந்தது. ஒரு திரை, வெயில் இருந்தது அல்லவா? இயேசு சிலுவையில மரிச்சு ஜீவனை விட்ட போது அந்த திரை கிழிந்தது, இல்லையா? அந்த திரை தான் ஃப்ளஷ். அந்த திரை தான் ஃப்ளஷ். இந்த ஃப்ளஷ் இருக்கிற வரைக்கும், அந்த மாம்சம், அந்த திரை இருக்கிற வரைக்கும் பழைய ஏற்பாட்டுல மக்கள் கடவுளை தரிசிக்க முடியவில்லை, கடவுளோடு உறவு கொள்ள முடியவில்லை. ஒரு மீடியேட்டர் தேவைப்பட்டாங்க. அங்க பிரதான ஆசாரியன் இருப்பான், பலி செலுத்துவான், ரத்தத்தை தெளிப்பான் உள்ள. Then also nobody able to see or nobody able to connect with God. But when Jesus died, the veil was broken. அது கிழிந்தது. அப்படி கிழிந்ததுனால என்ன செய்தி என்றால், நீங்களும் இப்பொழுது அந்த வெயில் என்று சொல்லப்படுகிறதான உங்களுடைய மாம்சமாகிய அந்த ஃப்ளஷ் கிழித்து. எப்படி கிழித்து என்றால்,
உங்களுடைய மைண்ட் வழியாக, உங்களுடைய எமோஷன்ஸ் வழியாக, உங்களுடைய ஃப்ரீ வில் வழியாக நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளிலும், எல்லா செயல்களிலும் கடவுளுக்கு பிரியமானதை மட்டுமே செய்து உங்கள் சுய விருப்பங்களை சிலுவையில் அறைந்து அல்லது கொன்று அல்லது தவிர்த்து அதை கிழிக்கும் போது you can able to go to God என்கிற சிம்பல் தான் அது எல்லாமே. ஆகவே the veil was flesh. இந்த ஃப்ளஷை தான் வந்து பேதுரு சொல்றாரு, you have a fleshly desires in you. யாக்கோபு சொல்றாரு, you have a fleshly desires in you. பவுல் சொல்றாரு, there is flesh in you என்று சொல்லி. ஆகவே ஃப்ளஷ் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்குள்ளே இருக்குது, இயேசுவை அறியாதவனுக்குள்ளே இருக்குது, அது எல்லாருக்குள்ளே இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த ஃப்ளஷ் இருக்கு இல்லையா, this flesh is like a store house. அது ஒரு பெரிய ஒரு ஸ்டோர் ஹவுஸ் போல இருக்குது நமக்குள்ள, ஒரு பெரிய ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ஈவில் டிசையர்ஸ் ஆஃப் எவ்ரி கைண்ட். எல்லா வகையான ஈவில் டிசைர்ஸ் இருக்கிறதான ஒரு ஸ்டோர் ஹவுஸ் தான் இந்த ஃப்ளஷ். இந்த ஃப்ளஷ் தான், இந்த ஸ்டோர் ஹவுஸ் தான் எப்பொழுதுமே கடவுளுக்கும் நமக்கும் இடையில ஒரு தடையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. இவைகளெல்லாம் இருப்பதனாலே நம்ம இதை கிழித்து கொண்டுதான் கடவுள்கிட்ட போகணும், இதை கிழித்து தான் கடவுள்கிட்ட போக முடியும். பட் இதுதான் நமக்கும் கடவுளுக்கு இதுக்கு இடையில ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்குது. இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மனிதனும் சூழல்கள் வருகிற போது அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே, ஏற்கனவே இருக்குல்ல, தன் தன் சுய இச்சையில சிக்குண்டு இழுக்கப்பட்டு பாவம் செய்கிறான். அந்த சூழல்கள் நமக்கு எப்படி வருகிறது என்றால், நமக்கு முன்பாக வலை விரிக்கப்படுகிறது. ஒரு பறவை பிடிக்கிறதுக்கு வலை யார் போடுவாங்க? பறவை போடுமா? வேடன் போடுவான். வேடன் கண்ணியை விரிப்பான் இல்லையா? ஒரு வேடன் கண்ணியை விரிக்கிறான், பறவை வந்து அந்த வலையில் மாட்டிக்கும். வேடன் கண்ணியை விரிக்கிறான், வலையை விரிக்கிறான், மிருகங்கள் வந்து அதுல மாட்டிக்கும். இங்கே வேடன் யாரு? மத்தேயு 4:1 சொல்லுது, இயேசுவை சோதிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போனாரு. அடுத்த வசனம் சொல்லுது, சோதனைக்காரன் அப்பொழுது வந்து அவரை சோதித்தான். சோதனைக்காரன் அவன் தான் வேடன், சோதனைக்காரன். ஆகவே உங்களுக்குள் யுத்தம் செய்கிறதான அந்த ஃப்ளஷி டிசையர்ஸ், ஈவில் டிசையர்ஸ் இருக்குது. அவைகள் ஏற்கனவே உங்களுக்கு விரோதமாக செய்து உங்களுக்கு உள்ளே இருந்து கொண்டு உங்களுக்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. those desires, அந்த டிசைர்ஸ் இருக்குல்ல, those desires are like a burglars. அந்த எல்லா வாஞ்சைகளும் கொள்ளைக்காரர்களை போல எப்பொழுதுமே வந்து கதவை தட்டுகிறது, கதவை உடைக்க முயற்சி பண்ணுகிறது, உடைக்க முயற்சி செய்து வீட்டுக்குள் வருவதற்கு. அப்போ these desires are like a burglars coming and knocking. knocking இருக்குல்ல, தட்டுது இல்ல, அந்த தட்டுறது தான் temptation. is tempting you to succeed, which means to enter in your heart. to knocking, tempting you to enter in your heart. இத எப்பொழுதுமே இந்த ஈவில் டிசைர் செஞ்சுட்டே இருக்குது. அப்படி இருக்கிற அந்த ஈவில் டிசைர்ஸ் இருக்குல்ல, இவைகளை பிசாசு பயன்படுத்திக் கொள்ளுகிறான். அவன் என்ன பண்றானாக்கா, வலை விரிக்கிறான். எப்படி விரிக்கிறான்? ஒரு எண்ணத்தை தூவுகிறான். உங்கள் சிந்தையிலே, உங்கள் மைண்ட்ல ஒரு எண்ணத்தை தூவுகிறான், ஒரு யோசனையை தூவுகிறான். தூவின உடனே ஏற்கனவே இருக்கிற வாஞ்சை தானே அது உங்களுக்குள். evil desires, every kind is there already. War against me, war against you, inside you. It's already war against you. Then suddenly there is little extra support coming from outside. பிசாசின் வழியாக ஒரு வாய்ப்பு உருவாகிறது, ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறான். Then both are together working and lead you to commit sin. அதாவது கண்களினாலே மிகவும் கவனமாய் இருக்காமல் இச்சை கொள்ள வாஞ்சிக்கிற கண்களை உடைய மனிதனை தேடிக் கொண்டிருக்கிறான் பிசாசு வலை விரிக்க. கண்களினாலே கவனமாய் இருக்காமல் எதை பார்த்தும் இச்சை கொள்ளுகிற ஒரு அழகான உணவு, வாசம் நிறைந்த உணவு, அல்லது ஒரு அழகான பெண், அல்லது ஒரு விலை உயர்ந்த ஒன்று, எதை பார்த்தாலும் கண்களினாலே பார்த்து இச்சை கொள்ளுகிற மனிதர்களை தேடிக் கொண்டிருக்கிறான். அவர்களுக்கு ஒரு வலை விரிக்க, ஒரு எக்ஸ்ட்ரா சந்தர்ப்பத்தை கொடுக்க. இவர்களுக்குள் ஏற்கனவே அந்த ஈவில் டிசைர்ஸ் ஆர் தேர். And Satan is always seeking people like கண்களினாலே இச்சை கொள்ளுகிற மக்கள். அதே போல Satan is seeking always the people, those who have a bitterness in them.
அவர்களுக்குள் எப்பொழுதுமே கசப்பு இருக்கிற மக்களை தேடி கொண்டிருக்கிறான், இன்னும் கொஞ்சம் அதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்க. அதே போல அவர்கள் பண ஆசை உள்ள மக்களை தேடி கொண்டிருக்கிறான். இவர்கள்லாம் யாருனாக்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களில். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு யாருக்கும் சாத்தான் இந்த மாதிரிலாம் திட்டம் போடுறது இல்லைங்க. You don't want to do any plan for them. They are already on the way to destruction. இவன் யாருக்காக உழைக்கிறானா? இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவனுக்கு ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த சுதந்திரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற அவனை தடை செய்வதற்காக கண்களில் இச்சையோடு, ஏற்கனவே அவனுக்குள் இருக்கிற இச்சையோடு போராடி கொண்டிருக்கிற ஒருவனை தேடுகிறான். அது நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம். பண ஆசை உள்ள ஒருவனை தேடுகிறான். அது நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம். கசப்பு நிறைந்திருக்கிற ஒருவன், மன்னிக்காத இருக்கிற ஒருவன், இப்படி அல்லது அன்ரைச்சஸ்னஸ் நிறைஞ்சிருக்கிற ஒரு மனுஷன், இவை எல்லா விதமான விசுவாசிகளை தேடிக் கொண்டிருக்கிறான். அப்படி தேடிக்கொண்டிருக்கும் போது உனக்குள் ஒரு யுத்தம், உனக்கு வெளியே இருந்து அந்த யுத்தத்தை செய்கிற ஏஜென்ட்டுங்க இருக்காங்களே, ஃப்ளஷி டிசையர்ஸ், அவனுக்கு சப்போர்ட் அனுப்புகிறதான ஒருவன், அவன் தான் பிசாசு. He sent his all aids to அந்த யுத்தத்தை மும்முரமாக்க. அப்படி உள்ளே ஒரு யுத்தம், வெளியே இருந்து ஒரு சப்போர்ட், ரெண்டும் இணைகிற போது யுத்தம் பெருசா பலக்குது. சில நேரங்களில் விழுந்து விடுகிறார்கள், அநேக நேரங்களில் விழுந்து விடுகிறார்கள். அப்படி விழுந்து விடுகிற அதுதான் பாவம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மக்கள் தான் எப்பொழுதுமே பிசாசுக்கான ஒரு டார்கெட், சாத்தானுக்கான ஒரு டார்கெட். He always looking for such people as his targets. Especially I am talking about believers. They are the target. அப்போ இப்ப நீங்க வாங்க ஆதியாகமம் 6:5, all the intentions and thoughts were evil. கடவுள் அன்றைக்கே பார்த்தாரு, உனக்குள் இருக்கிற எல்லா விதமான இன்டென்ஷன்ஸ் were evil. பிசாசு தன்னுடைய தந்திரத்தினாலே அற்பமான காரியங்கள் அல்லது சந்தேகத்திற்குரிய காரியங்கள் அல்லது பயத்திற்குரிய காரியங்கள் என்கிற எல்லா காரியங்களின் வழியாக உங்களை எண்ணத்திலே, அதாவது உங்கள் சிந்தையிலே, உங்கள் மைண்ட்ல எண்ணங்களை விதைக்கிறான், யோசனைகளை விதைக்கிறான். இவைகளை விதைத்து உங்களை தாக்க துவங்குகிறான். பிரியமானவர்களே, நமது எண்ணங்கள் தான் வார்த்தையாக செயலாக வெளியே வருகிறது. வார்த்தையாக செயலாக வெளியே வருகிறது. all your thoughts. But sometimes we control our thoughts so that அந்த எண்ணம் வார்த்தையாய் வெளியே வருவதில்லை. Sometimes we control our thoughts so அந்த எண்ணம் செயலாய் வெளியே வருவதில்லை. But whenever we not control, நம்மளுடைய எண்ணம் செயலாக வார்த்தையாக வெளியே வந்துருது. இந்த எண்ணம் எப்படி சிந்தையில் உருவாகுகிறது, சிந்தைக்குள் விதைக்கப்படுகிறது அல்லது இயல்பாகவே உருவாகவும் ஆகிறது, ரெண்டு வழியில. ஆகவே தான் நமது எண்ணங்களை ஆராய வேண்டும். நமது எண்ணங்கள் சரியானவைகள் தானா, நமது நோக்கங்கள் நேர்மையானவைகள் தானா என்பதை நாம் எப்பொழுதுமே ஆராய வேண்டும். எண்ணம் சரியா இல்லை என்றால் வார்த்தை அல்லது செயல் பாவத்திற்குள் நடத்தும். இந்த எண்ணங்கள் சிந்தையில் இருந்துதான் வருகிறது. இவைகளை நாம் எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும். சிந்தையில் இருந்து புறப்படும் எண்ணங்களினுடைய நேரடி விளைவே நம்முடைய செயல்களும் வார்த்தைகளும். சிந்தையிலிருந்து புறப்படும் எண்ணங்களின் நேரடி விளைவே நமது செயல்களும் வார்த்தைகளும். அப்போ இந்த சிந்தை எங்கே இருக்கிறது? மைண்ட், நம்முடைய ஆத்மாவிலே. நம்முடைய ஆத்மாவில் 3 பகுதி இருக்குது, மைண்ட், எமோஷன்ஸ் அண்ட் வில். அப்ப சிந்தையில் இருந்து தான் வார்த்தைகள் எல்லாம் புறப்படுகிறது. இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? I will show you one more verses. 2 கொரிந்தியர் 10:4-5. 2 Corinthians 10 verses 4 and 5. பவுல் சொல்றாருங்க, எங்களுடைய போர் ஆயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. நான் பயன்படுத்துகிற போர் வெப்பன்ஸ் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு பயன்படுகிற தேவ பலமுள்ளவைகள். சரிதானா? அதை வைத்து நான் என்ன செய்கிறேன்னு சொல்றாரு. அவைகளால், அதாவது அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலமுள்ள போர் ஆயுதங்களை வைத்து நாங்கள் என்ன பண்றோமா என்றால் தர்க்கங்கள் என்ன? வார்த்தைகள், விவாதங்கள், தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி
எந்த எண்ணத்தையும், ஆல் தாட்ஸ், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். அப்போ என்ன சொல்றாரு, அவர்கிட்ட ஒரு போராயுதம் இருக்கிறது. அந்த போராயுதம் தேவ பலம் உள்ளது. அந்த தேவ பலமுள்ள போராயுதத்தை பயன்படுத்தி அவர் தர்க்கங்களை சிதைக்கிறார். தர்க்கங்களை சிறைப்பிடிக்கிறார். மேட்டுமையான எண்ணங்களை சிறைப்பிடிக்கிறார். எந்த எண்ணமா இருந்தாலும் சிறைப்பிடிக்கிறாராம். அப்ப அவர் எந்த எண்ணத்தை சிறைப்பிடிக்கிறான்னு சொல்றாருங்க? கடவுளுக்கு கீழ்ப்படுகிற எண்ணத்தை சிறைப்பிடிக்கிறாரா? இல்ல. கடவுளுக்கு கீழ்ப்படுகிற எண்ணத்தை சிறைப்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப கடவுளுக்கு எதிர்த்து நிற்கிற எண்ணத்தை சிறைப்பிடிக்கிறாரா என்றால் ஆமா. கடவுளுக்கு எதிர்த்து நிற்கிற அல்லது கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்கிற எண்ணங்கள், இச்சைப்படுகிற எண்ணங்கள், கோபப்படுகிற எண்ணங்கள், அதை எந்த எண்ணத்தையும் சிறைப்பிடிக்க அந்த போராயுதங்கள் பயன்படுகிறது என்று சொல்லுகிறார். Casting down imaginations. And என்ன சொல்றாருன்னா, bringing into captivity of every thought. Imaginations. அதான் சொன்ன, நம்முடைய எண்ணங்கள், தோற்றங்கள், all the சிந்தை, இது எல்லாமே always having war against us. நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிட்டே இருக்குது. இந்த எண்ணங்கள் உங்களுக்குள் இயல்பாகவே இருக்கிறது. fleshly desires, evil desires, and also Satan supports from outside. 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம். முதலாம் வசனம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. இதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ங்க. பைபிள்ல சாத்தானுக்கு சாத்தான் என்ற பெயர் மென்ஷன் ஆயிருக்கிறது. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ் சேட்டன் என்ற பெயர் மென்ஷன் ஆயிருக்கிறது பைபிள்ல. தாவீதின் வாழ்க்கையில் நடந்ததை பரிசுத்த ஆவியானவர் வேறொரு மனிதன் மூலமாக எழுதும்போது அவர் சொல்றாரு, தாவீதை ஏவி விட்டது யாருன்னு எழுதுறாரு. தாவீது சொல்லவே இல்லை. ஏன்னா தாவீது மரித்து போட்டான். அதுக்கு அடுத்த ஒரு சில வருடங்கள்ல வேறொரு மனிதன் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி எழுதுறான். எழுதும்போது சொல்றாங்க, சாத்தான் ஏவி விட்டான். சாத்தான் எப்படி ஏவுவான்? பிரியமானவர்களே, you need to understand one important thing. கடவுள் ஆவியா இருக்கிறார். First thing. Second thing, all the angelic creatures are spirits. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் பணிவிடை ஆவிகள். பணிவிடை ஆவிகள். God sent them as a spirits. 7ஆம் வசனம் சொல்லுது அதுல. ஆக எல்லா தேவ தூதர்களும் ஆவிகள். ஆவிகளை நீங்கள் பார்க்க முடியாது. You cannot see the spirits. You cannot see the spirit. அப்போ சாத்தான் தாவீதை ஏவினான் என்கிற வார்த்தை, தாவீதை சாத்தான் எப்படி ஏவிருக்க முடியும்? தாவீது சாத்தானை கண்களால் பார்க்க முடியாது. அவன் ஆவி. இப்ப சொல்லுங்க. சிந்தையிலே எண்ணத்தை உருவாக்குவது, சிந்தையிலே எண்ணத்தை போடுவது, சிந்தையில் போடுவது. ஏற்கனவே வேதம் என்ன சொல்லுகிறது? உங்கள் சிந்தைக்குள் ஒரு வார் நடந்துட்டு இருக்குது. ஆனா நீங்க 1 சாமுவேல் 2 சாமுவேல் 24 போய் படிச்சு பாருங்க. அங்க சாத்தான் ஏவி விட்டான் இருக்காது. சாத்தான் ஏவி விட்டான் இருக்காது. பட் எங்க அது மிஸ் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களுக்கு முன்பு கடவுள் இதை எழுதி வைக்கிறாரு. சாத்தான் தான் ஏவி விட்டான். எண்ணத்தை விதைக்கிறான். எண்ணத்தை விதைக்கிறான். பிரியமானவர்களே, இந்த இந்த என்னதுங்க, நம்ம மைண்ட்ல இருக்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணங்கள், ஈவில் டிசையர்ஸ், இது எல்லாமே லைக் எ ஜெயன்ட்ஸ், ஒரு பெரிய ராட்சசன் போல. தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி நின்னான் இல்லையா? அப்போ எப்படி தாவீதுக்கு முன்னாடி கோலியாத் ஒரு பெரிய ராட்சசனா இருந்தானோ, அதே போல அந்த ராட்சசன் ஆகிய அந்த கோலியாத்து இஸ்ரேல் மக்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் கர்ஜித்து கொண்டிருந்தான். உங்களை யாருன்னா ஒருத்தர் என்கிட்ட ஃபைட் பண்ண முடியுமா? ஒத்தைக்கு ஒத்த என்ன ஜெயிச்சிட்டீங்கன்னா எங்க ஆளுங்கெல்லாம் உங்களுக்கு அடிமை, நான் ஜெயிச்சிட்டேன்னா உங்க ஆளுங்கெல்லாம் எனக்கு அடிமை, ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கர்ஜித்து கொண்டிருந்தான்ல. அதே போல நம்முடைய எண்ணங்களிலே இந்த ஈவில் டிசையர்ஸ் எல்லாமே ஒரு ஜெயண்ட் போல கர்ஜித்து கொண்டிருக்குது. ரோரிங்.
like a Goliath in our mind. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தையிலே it's making a roar like a Goliath. அவ்விதமான சந்தர்ப்பங்கள் எல்லாம், in times of such temptations, we need to hammer that kind of thoughts or voice. Hammer. அதை சுத்தியால் ஓங்கி அடித்து 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 நொறுக்கி அந்த எண்ணத்தை அடித்து 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 நொறுக்கி, அதனுடைய சத்தம், கர்ஜித்துக் கொண்டிருந்த சத்தம் ஒரு சின்ன ஒரு விசும்பல் போல, விஸ்பர் போல குறையும்படியாய் அடித்து நொறுக்கி, நாளடைவில் அந்த சத்தமே கேட்காதபடி, இட்ஸ் கோயிங் டு த எண்ட் லைக் நத்திங், சத்தமே வராது என்கிற அளவுக்கு அதை அடித்து நொறுக்க வேண்டியது நம்முடைய வேலை. எப்பொழுதுமே இவ்விதமான ஒரு சிந்தை, ஒரு சத்தம், ஒரு யுத்தம் நமக்குள் இருக்கிறது. சத்தம் இருக்கிறது, பைபிள் சொல்லுது. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, பைபிள் சொல்லுது. நம்முடைய சிந்தையில் தான் இதெல்லாம் இருக்குது, வேதம் சொல்லுகிறது. ஆகவே we need to take this one very carefully. யோவான் 13:2 During supper, the devil having already put into the heart of Judas Iscariot, the son of Simon, to betray Jesus. அந்த லாஸ்ட் சப்பர் நடக்கும்போது யோவான் எழுதுறாரு, devil having already put into the heart of Judas Iscariot. யூதாஸ் காரியத்தினுடைய இருதயத்திற்குள் ஏற்கனவே அவன் சிந்தையை எழுப்பி விட்டான். தமிழ் வேதம் சொல்லுது தூண்டி விட்டான். அவன் தூண்டின பின்புன்னு சொல்லுது. தூண்டி விட்டான், பிசாசு தூண்டி விட்டான். பிசாசு தூண்டி விட்டான் எனும்போது பிசாசை கண்களால் அவன் பார்த்திருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அப்போ அவனை பிசாசு பிடிச்சுக்கிட்டானா என்றால் இல்ல. பிசாசு பிடிச்சிருந்தா இயேசுவுக்கு முன்னாடி பிசாசு பிடிச்ச எவனுமே நிற்கல. இயேசு தூரத்தில் வரும்போதே, நசரேனாகிய தாவீதின் குமாரனே, உனக்கும் எனக்கு என்ன, ஏன் என்ன தொந்தரவுப்படுத்துற என்று கேட்க ஆரம்பிக்கிறான். அவர் நுழையிற ஒரு இதுக்குள்ள ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷன் உட்கார முடியல எனும்போது யூதாஸ் காரியத்தை அமர்ந்து சாப்பிட முடியுமா? இயேசுவோடு இயேசுவின் கரங்களில் அந்த மோர்ஸ்ல வாங்க முடியுமா? ஆகவே யூதாச பிசாசு பிடிக்கல. அதே நேரத்தில் யூதாச பிசாச பார்க்கல. ஆனால் பிசாசு எண்ணத்தை அவன் சிந்தையில் போட்டான். He put thoughts in his mind. என்னது? இன்னைக்கு இதுக்கு மேல இவரை நம்பி பிரயோஜனம் இல்லை. நான் நினைச்சேன் இவர் தான் நமக்கு ஒரு ராஜாவா வரப்போறாரு, ஒரு ராஜ்யத்தை உருவாக்க போறாரு இஸ்ரவேலுக்கு நினைச்சேன். இவருடைய வார்த்தைகள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கும்போது என்ன கொல்லுவாங்கன்னே சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு மேல இவரை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஆகவே நமக்கு ஒரு வழியை பார்க்கணும் என்கிற ஒரு எண்ணம். எல்லாரையும் போல சாத்தான் எப்படி தாவீதை தூண்டி விட்டானோ அதே போல இவனை தூண்டி விடுகிறான். இங்கே அவனுக்குள் அந்த எண்ணத்தை உருவாக்குகிறான். இங்க பிரதான ஆசாரியனும் வேதபாரகரும் அவரை எப்படி கொலை செய்யலாம் என்று ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இவனுடைய எண்ணங்களில் நடந்து கொண்டிருக்க ஒரு யுத்தம் இருக்குல்ல, யூதாஸ்குள்ள எண்ணங்களில் நடந்து கொண்டிருக்க ஒரு யுத்தம், war against himself, fleshly things. அது அவ்விதமான சூழலில் இருக்கும்போது இங்கே இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்ற ஆலோசனை நடக்கும்போது பிசாசு இங்கே ஒரு காரியத்தை, எண்ணத்தை தூவுகிறான் இவனுக்குள். இப்படித்தான் காரியங்கள் நடக்கிறது. நமது எண்ணங்கள் எப்பொழுதுமே ஆராயப்பட வேண்டியவைகள். காரணம், இந்த எண்ணங்கள் நமது சிந்தையில் ஃப்ரம் அவர் மைண்ட்ல இருந்து தான் வருது. நமது மைண்ட் ஆல்வேஸ் இன்சைட் there is a war happening between good and bad. அந்த வார்ல எந்த அளவுக்கு நாம் சரியா யுத்தம் செய்கிறோம், சரியான காரியங்களை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் சோதனைகளில், இங்கே சோதனை என்கிற வார்த்தை டெம்டேஷன்ஸ். டெம்டேஷன் என்றாலே கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்வது அல்லது பாவம் செய்ய தூண்டப்படுவது டெம்டேஷன். தூண்டப்படுவது டெம்டேஷன், தூண்டிய பின்பு அதை செய்து விடுவது பாவம். தூண்டப்படுவது எப்பொழுதுமே எல்லோருக்குமே நடக்கும், ஒரு நாளைக்கு எத்தனையோ முறை நடக்கும் தூண்டப்படுவது. ஆனால் பாவம் செய்வது என்பது அதில் விழுந்து விடுகிறவனுக்கு மட்டுமே அது நடக்கும். நேரம் ஆகிக்கொண்டிருக்குது.
நான் இந்த வாரமும் இந்த செய்தியை முடிக்க முடியல ஆக்சுவலா. ஏனெனில் இது ஏனோ தானோ என்று ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டு போகிற ஒரு காரியம் அல்ல. ஏன் எனில் நமக்கு சில காரியங்கள் ஆண்டாண்டு காலமாக நாம் அதை சரியான முறையில் கற்கவில்லை எனும்போது, கற்கும்போது சரியான முறையில் அதை நாம் படிக்கும்போது, குறிப்பாக வேத வசனங்களின் அடிப்படையில் படிக்கும்போது, வேத வசனங்களை வெளிச்சமாய் எடுத்துக்கொண்டு படிக்கும்போது நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். கடவுள் ஒரு மனிதனை சோதிப்பாரா என்றால் ஆமாம், பரிசோதிப்பார், டெஸ்ட் பண்ணுவார், டெம்ப்ட் பண்ண மாட்டார். டெம்ப்ட் என்பது டு கமிட் சின், ஆனால் பரிசோதிப்பார். ஏன்? டு ப்ரமோட் யூ இன் தி ஹையர் கிளாஸ் பண்ணுவார். ஆனால் பிசாசு உங்களை சோதிப்பானா? ஆமாம், சோதிப்பான். எதற்கு? உங்களை ப்ரமோட் பண்றதுக்கு இல்ல. பிசாசு பண்ணுவது எல்லாமே நீங்கள் பாவம் செய்யும்படியாய் தூண்டப்பட. அப்படி நீங்கள் பாவம் செய்து விடுகிற போது நீங்கள் உங்களுடைய இன்ஹெரிட்டன்ஸை இழந்து விட வேண்டும், உங்களுடைய சுதந்திரத்தை இழந்து விட வேண்டும். அல்லது யூ நீட் டு டீக்ரேட் யுவர் செல்ஃப், நீ ப்ரமோட் யுவர் செல்ஃப், நீ விசுவாசி என்கிற நிலையிலிருந்து விழுந்து விட வேண்டும். இதுதான் அவனுடைய முயற்சிக்கும் கடவுள் நம்மை பரிசோதிக்கும் முயற்சிக்கும் இருக்கிற வித்தியாசம். இந்த உலக வாழ்க்கையிலே யாருக்கெல்லாம் ட்ரையல்ஸ் இருக்குது என்றால் எல்லோருக்குமே இருக்குது. சாதாரண மனிதர்கள் கூட எல்லா விதமான பாடுகளையும் அனுபவிக்கிறாங்க. அப்போ கடவுளை ஏற்றுக்கொண்ட நமக்குள் இவ்விதமான ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? இது எல்லாமே ட்ரையல்ஸ். ஒரு வகையில கடவுளை நீ அறிவிக்க போகிறாய் அல்லவா வெளியே, ஒரு தேசத்திற்குள் அல்லது ஒரு பகுதிக்குள், அங்கே உனக்கு வருகிற எதிர்ப்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் உனக்கு வருகிறதான ட்ரிபுலேஷன் அண்ட் சஃபரிங்ஸ் அங்கே வருவதெல்லாம். அப்ப ட்ரிபுலேஷன் அண்ட் சஃபரிங்ஸ் ஆர் கமிங் ஃப்ரம் அவுட், வெளியே இருந்து வருகிறது. ட்ரையல்ஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. டெஸ்ட்ஸ் God allows to promote you. Temptations Satan brings to make you fall or make you sin against God. இப்படி இந்த எல்லா காரியங்களையும் நாம் பார்த்திருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா. வருகிற வாரத்தில் இதே செய்தியை இயேசுவின் சோதனைகளோடு நாம் இன்னும் சரியான முறையில் முழுமையாய் பார்த்து முடிக்கலாம். May God bless you. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.